எல்லோருக்கும் வணக்கம். ஹோமியோபதி ஆர்வில் இருந்து 39வது கோட்பாடினை பார்க்கலாம். இது போன 38வது கோட்பாடினை தழுவி வருகிறது, அதை அடி வருகிறது. போன கோட்பாடு என்ன பார்த்தோம்? ஒரு வியாதி இன்னொரு வியாதியை குணப்படுத்த முடியாது. இரண்டு விதமான வேறு விதமான ஒன்றுக்கு ஒன்று ஒத்துப்போகாத இரண்டு நோய்கள் ஒன்றை ஒன்று குணப்படுத்த முடியாது. அதாவது இயற்கையினால் எந்த வியாதியும் குணப்படுத்த முடியாது என்று கூறுகிறார். ஒரு வியாதி இருக்கும் உடலில் இன்னொரு வியாதி இயற்கையின் மூலமாக, இயற்கையின் உபாதியின் மூலமாக, சுற்றுச்சூழலின் மூலமாக இன்னொரு நோய் வரும் பொழுது பழைய நோய் குணமடைவதில்லை. ஆனால் புதிதாக வரும் நோய் அதிக வீரியத்துடன் இருந்தால் புதிய வியாதி வெளியே தெரியும், பழைய வியாதி உள்ளே அமுங்கியிருக்கும். புதிய வியாதி குணமடைந்தபின் பழைய வியாதி மீண்டும் வந்துவிடும். இதே தத்துவத்தை அவர் மீண்டும் இந்த 30வது கோட்பாடிலும் சொல்கிறார். அதே போல் ஒருவனுக்கு உடலில் ஒரு வியாதி இருக்கும் பொழுது அந்த வியாதியை குணப்படுத்த அலோபதி முறையில் வேறு மருந்துகளை தரும்போது அது வேறு விதமான நோய்களை உருவாக்கலாம். அப்படி வேறு விதமான நோய்கள் பழைய வியாதியை விட அதிக வீரியம் குறைந்ததாக இருந்தால் பழைய வியாதி உள்ளே இல்லாமல் அமுங்கி போய்விடலாம், வெளியே தெரியாமல் இருக்கலாம். அதை அலோபதி மருத்துவர்கள் வியாதினை குணப்படுத்தி விட்டோம் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் எப்பொழுது கொடுக்கும் மருந்துகளின் வீரியம் குறைகிறதோ அந்த பழைய வியாதி மீண்டும் வரலாம், இல்லை அந்த பழைய வியாதி வேறு வடிவத்தில் வருவதற்கு வாய்ப்பிருக்கிறது. எனினும் சொல்வதை மீண்டும் கூறுகிறேன். ஒரு மனிதன் உடலில் ஒரு வியாதி இருக்கும் பொழுது அதற்கு மருந்தாக அலோபதி மருந்துகள் கொடுக்கப்படும். இந்த அலோபதி மருந்துகள் சக்தி வாய்ந்ததாக இருக்கும் பட்சத்தில் அவன் உடம்பில் வேறு வியாதினை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. அப்படி ஒரு வேறு வியாதி சக்தி வாய்ந்ததாக இருக்கும் பொழுது அது பழைய வியாதியினை வெளியே வராமல் அமுக்கிவிடும், தெரியாமல் பண்ணிவிடும். உள்ளே அமுங்கியிருக்கும், உள்ளே ஒளிந்திருக்கும், ஆனால் அது குணமடைந்து விடுவதில்லை. எப்பொழுது இந்த மருந்தின் வீரியம் குறைகிறதோ அந்த உள்ளிருக்கும் பழைய வியாதி மீண்டும் வெளிவருவதற்கு வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. ஆனால் அது கொஞ்சம் மாறுபட்டு வருவதற்கும் வேறு வியாதியாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உதாரணமாக சொல்லப்போனால் ஒருவனுக்கு நுரையீரலில் ஒரு பிரச்சனை இருக்கிறது. அதை தீர்ப்பதற்காக அலோபதி மருந்துகள் பல காலமாக கொடுத்து வருகிறார்கள். அந்த அலோபதி மருந்துகள் அந்த நுரையில் இருக்கும் பிரச்சனையை வெளியே வராமல் பார்த்திருக்கலாம், அதை அமுக்கி இருக்கலாம். ஆனால் இந்த மருந்தின் வேகம் குறையும் பொழுது அந்த நுரையில் இருந்த அந்த வியாதி அது இதயத்துக்கு செல்வதற்கு வாய்ப்பு இருக்கலாம். அப்பொழுது என்ன நினைப்பார்கள்? நான் இந்த நுரையீரல் வியாதியை குணப்படுத்தி விட்டேன், இப்பொழுது அவளுக்கு வேறு வியாதி வந்திருக்கிறது, அவன் வேறு மருத்துவம் சொல்ல வேண்டும் என்று வேறு மருத்துவருக்கு அனுப்பிவிடுவார்கள். ஆனால் என்ன நடந்திருக்கு என்றால் அந்த பழைய வியாதி உருமாறி அது நுரையிலிருந்து இடம்பெயர்ந்து அது இதயத்துக்கு சென்றிருக்க தவிர பழைய வியாதி குணமடையவில்லை. அது உருமாறுவதற்கு வாய்ப்பிருக்கிறது. எனவே அலோபதி முறையினால் எந்த நாள்பட்ட வியாதியையும் குணப்படுத்த முடியாது என்கிறார் ஏனின்மான். நமது மந்திரம் அன்பே சிவம், அன்புடன் வாழ்வோம், கடமையை செய்வோம், இந்திரனுடன் வாழ்வோம், எல்லோருக்கும் உதவி செய்வோம், எல்லாம் சிவமயம். நன்றி, வணக்கம்.